அரசியலையும் ஆன்மீகத்தையும் ஒன்றாக பார்க்காதீங்க என்று சொல்லும் அமைச்சர் உதயநிதி அவர்களே, அரசியலையும் விளையாட்டையும் மட்டும் ஏன் ஒன்றாக பார்க்குறீங்க நீங்க? நான் சொல்வது ஜல்லிக்கட்டு போட்டியைத்தான். ஆம், அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் அரசியல் தலை தூக்கி இருந்தது எல்லோராலும் பார்க்க முடிந்தது. இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் 2ஆம் இடத்தை பிடித்த அபிஜித்தர் என்ற இளைஞர் பகிரங்கமாகவே மூர்த்தி அமைச்சர் மீது குற்றம் சாட்டியிருக்கிறார். என்னோட பழைய பதவி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியிலும் அரசியல் நடந்தது. ஆனால் யாரும் வெளிக்காட்டவில்லை. இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி போன வருடம்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டான நேரத்துக்கு முடிந்தது. ஆனால் இந்த வாட்டி 6 மணி ஆகியும் ஜல்லிக்கட்டு போட்டு நடந்து கொண்டிருந்தது. காரணம் மதுரையா சிவகங்கையா என்ற போட்டி தான். இந்த அபிஜித்தர் தான் காலையில் ஆட்டம் ஆரம்பத்திலிருந்தே முதலிடத்தில் இருந்தார். கமிட்டி வைத்ததுதான் சட்டம் என்பது டிவி பார்த்த அனைவரும் அறிவர். எப்படி சொல்கிறேன்னா, காளைகளை அவிழ்த்து விடும்போது கைத்தோடு அவிக்கக்கூடாது, மஞ்சள் தூவி வரக்கூடாது என்று இந்த கமிட்டி அறிவித்தார்கள். ஆனால் மஞ்சள் தூவி வரும் காளைகளுக்கும் கைத்தோடு விடும் காளைகளுக்கும் கமிட்டி பரிசு தராங்க. சில பேருக்கு பரிசு தராங்க, சில பேருக்கு தரமாட்டுறாங்க. இதிலே தெரியுது இவங்க வேண்டியவங்களுக்கு மட்டும் பரிசு தராங்க என்று. இலங்கை அமைச்சர் தொண்டைமான் அவர்களுக்கு சரியான மரியாதை தரவில்லை. அருண் விஜய், சூரி இவர்களுக்குத்தான் முன்னுரிமை. மீடியாக்கள் கூட அருண் விஜய், சூரிக்கு கமிட்டி ஆளுக்கு சால்வை போடும்போது காட்டுறாங்க. இலங்கை அமைச்சருக்கு சால்வை போட்டதை கூட இந்த மீடியாக்கள் காட்டவில்லை. இலங்கை அமைச்சருக்கு சால்வை போட்டது அலோன்ஸ் மட்டும்தான் சொன்னார்களே தவிர அதை மீடியாக்கள் படம் போட்டு காட்டவில்லை. சினிமாக்காரர்களுக்கு தான் முன்னுரிமை. முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் கூட வந்திருந்தார். அவருக்கு கூட சரியான மரியாதை கொடுக்கவில்லை. அவரோட காளையை கூட லேட்டாக தான் விட்டார்கள் ஜல்லிக்கட்டில். இதில் திமுகவுக்கு அதிமுக மீது என்ன வன்மம்னு தெரியல. சசிகலா அவர்கள் காளையை விடும்போது அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா அவர்கள் காளைன்னு கமிட்டி அறிவிக்கிறாங்க. இதில் திமுகவின் வன்மம் தெரிகிறது. அதிமுக ஆட்சியில் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் கட்சியெல்லாம் பார்க்காம எல்லா காலையும் களமிறங்கியது. இந்த தடவை பார்த்தீங்கன்னா திமுக கவுன்சிலர், திமுக செயலாளர், திமுக வட்ட செயலாளர் என்று திமுகவின் ஆளுங்க தான் கொடி கட்டி பறந்தாங்க. இந்த தடவை காளை உரிமையாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாலை மறியல்லாம் பண்ணாங்க. எதுக்குன்னா டோக்கன் கிடைக்கல என்று. இனி வரும் காலங்களில் IPL போல ஜல்லிக்கட்டை நடத்த திட்டம். சந்தோஷம்தான். ஆனால் அரசியலை விளையாட்டில் நுழைக்காதீங்க. அவன் பணியில் ராப்பாக்கெல்லாம் நின்று இந்த காளைகளுக்கு டோக்கன் வாங்கியிருக்காங்க. எல்லா காளைகளும் காத்து கொண்டு இருக்கு. இந்த அமைச்சர் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, சூரி மாடு அனுப்புங்க முதல்லன்ட்டு சிபாரிசு பண்ணுறார். அப்போது நல்ல மாடெல்லாம் பார்க்க மாட்டிங்களா நீங்கள்? சிபாரிசு தானா? உயிரை கொடுத்து விளையாடும் இந்த மாடுபிடி வீரர்களுக்கு முதல் பரிசு 10 லட்சம், 2ஆம் பரிசு 1 லட்சம். ஏன் இந்த பாரபட்சம்? இனி வரும் காலங்களில் இந்த அரசியல் தலையீடுகளாம் இல்லாமல் நீதிபதி முன்னிலையில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி 2ஆம் இடம் பிடித்த அபிஜித்தர் இன்று ஆட்சியரிடம் ரீகவுண்டிங் வேண்டும் என்று மனு கொடுத்தார். இவர் விஷயத்தில் உண்மை தோத்துவிட்டது, பொய் தான் ஜெயித்து விட்டது. இந்த அபிஜித்தர் உயிருக்கு ஆபத்து கூட வரலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.